எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி குரூப் 2க்கான பொது தமிழுக்கான ஆன்சர் கீயை எந்தெந்த புக்கில் இருக்குது, என்ன பேஜில் இருக்குது, நியூ புக்கா ஓல்டு புக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். 100 கொஷினுக்குமான விடைகளை நம்ம தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான பேட்ச், குரூப் 4க்கான 2025க்கான பேட்சை இந்த மாதத்தினுடைய இறுதியில் தொடங்கக்கூடியதாக இருக்குது. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம விரைவில் சொல்லக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சிலபஸ் வைஸ் இப்போலாம் டிஎன்பிசி பொது தமிழில் கேட்கக்கூடிய வினாக்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பார்வையிலும் தெளிவாக தெரியுது. நம்மளுடைய ப்ராசஸும் சிலபஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸும் இருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறோம். சரி வாங்க, டிஎன்பிசி குரூப் 2னுடைய பொது தமிழினுடைய கேள்விகளை பார்க்கலாம். அதற்கான விடைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முதல் கேள்வி, நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை ஓமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, வினை ஓமை அப்படின்றது தான் சரியான விடை. இது என்ன புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா 11th தமிழ் 11ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 133. எடிஷன் பார்த்திங்கன்னா 2018. நான் போடுறது எல்லாமே ஃபஸ்ட்டு எடிஷன் வந்த எதுவில் இருந்து தான் நம்ம பேஜ் நம்பரை மார்க் பண்ணியிருக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு புக் பேக் கேள்வி. அப்போ புக் பேக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நமக்கு இந்த கொஷின் பேப்பர் காட்டும். உள்ளே நம்ம இன்னும் அதிகமாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னா என்னென்னா வினை ஓமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை, என்ன கேட்டிருக்காங்க, எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சி, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கில் ஃபுல் புக்கில் பேஜ் நம்பர் 141 நியூ புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்த கேள்வி பார்ப்போம். அப்துல் நேற்று வருவித்தான், அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது என்ன கான்செப்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. எதில் இருக்குது? பிறவினை வாக்கியத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. 9th தமிழ் டேர்ம் 1ல், இது எல்லாமே டேர்ம் புக்கு 2019 எடிஷனாக இருக்கும். டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 21 இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது அப்படியே புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நமக்கு வினாக்களாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன வகை வினா என்பதை கண்டறிக. இது வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய வினா விடை அப்படின்ற அந்த டாப்பிக்கில் இருந்து இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை எடுத்துக்காட்ட நமக்கு அப்படியே வச்சுருக்காங்க. இது பெரும்பான்மையான நபர்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐய வினா அப்படின்றத எடுத்துக்கலாம். இது ஐய வினா இல்லை, கொடை வினா. ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாணவர்களிடையே உங்களுக்கு சீருடை இல்லையோ, அப்போ ஒரு பொருளை கொடையாக கொடுப்பதற்காக மாணவர்கள்கிட்ட கேட்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது. அப்போ 104க்கு டி ஆன்சர். 105, பின்வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா பல்லவ மன்னன் மகேந்திரன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? நீங்கள் மற்றதெல்லாம் பாருங்களேன், கூறப்படுகிறதா, இருந்ததா, இருந்ததா அப்படின்னு வருது. அப்போ எதுன்றது ஒரு வினாக்கான இதுவாக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 105க்கு ஆப்ஷன் டி. இது எங்கே இருக்குது அப்படின்னா 8th தமிழ் புக்கு ஃபுல் புக்கில் 109வது பேஜில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த வாசகம் அங்கே இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க அப்படின்ற ஒரு இதுவை சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பறிக்க உணர்த்தினன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா 12th ஓல்டு புக்கில் கம்பராமாயணம் டாப்பிக்கில் இது அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பில் இருந்து இந்த வினாக்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக வேற்றுமை உருபு அப்படின்றது எடுக்க போகிறதில்ல, பண்பு தொகை அப்படின்றது எடுக்க போகிறதில்ல.
தன்மை பன்மை வினைமுற்று உணர்த்தினன் அப்படின்னு வரப்போ ஒருமையை தான் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி 106க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள் 107 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இது அப்படியே புக் பேக் கொஷின்னு 9th டேர்ம் 1 பேஜ் நம்பர் 81 இருக்குது. அப்போ புக் பேக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது 2வது புக் பேக்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது 7 கொஷின்லேயே 2வது புக் பேக்காக வரக்கூடியதாக இருக்குது. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிட்டு எழுதுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேங்களா, சரி. அப்போ புக் பேக் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பேக் அப்படின்றத மறந்துடாதீங்க. புக் பேக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கணை கொடியது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் எடுத்துருவோம். அப்போ ஒன்று பி எடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா சி எடுத்துருக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணை கொடியது யாழ்கொடு செவ்வியது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல். இது எங்கே இருக்குது அப்படின்னா 8th தமிழ் புக்கில் 43 பேஜில், ஃபுல் புக்கில் 43 பேஜில் இருக்கக்கூடியதாக இருக்குது. 108க்கு டி ஆன்சர். அடுத்த அகரவரிசை, இதுக்கு அந்த வரிசை மட்டுமே நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ பாருங்களேன், தாத்தா தீ வரிசை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தா வரிசையில் இருக்கக்கூடியது. அப்போ தா அப்படின்றது ஃபஸ்ட்டு எங்கே வருது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தூ வராது, ஆப்ஷன் டி எடுக்க மாட்டோம். சி வராது, தா அப்படின்னு வருது, அப்போ இதையும் எடுக்க மாட்டோம். ஒன்று ஆப்ஷன் ஏ, அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் பி எடுக்க போகிறோம். தா தா அப்படின்னு அது தெரிஞ்சாலுமே நம்ம எதை தான் எடுக்க போகிறோம், 109க்கு ஏ அப்படின்றத எடுக்க போகிறோம். இது புத்தகத்தில் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை, மேக்ஸிமம் புத்தகத்தில் இல்லை இந்த கான்செப்ட்டு. இது வந்து ஆப்ஷன் ஏ 109க்கு ஏ. ரொம்ப எளிமையான ஒன்று தான், அகரவரிசையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். 110 வேர்ச்சொல் கண்டறி. வேர்ச்சொல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நைந்தான் அப்படின்றது இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைந்து. ஆக்சுவலாக நை அப்படின்னு வரணும், அதை நைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 110க்கு வந்து பி தான் ஆன்சராக இருக்கும். அடுத்த கேள்வி, அடுத்த வேணா பார்க்கலாங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 111வது கேள்வி. அந்த வேர்ச்சொல்லும் நம்ம புத்தகத்தில் இல்லை. அடுத்து படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. எதிர்காலம் காட்டும், எதிர்காலத்தை காட்டுகிறது. படிக்கிறேன் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருக்கிறது, எடுக்க மாட்டோம். படித்தேன், அது முடிஞ்சு போச்சு, அதையும் எடுக்க போகிறோம். படிப்போம், தன்மை ஒருமை கேட்டிருக்கான், இது பன்மையில் வருது, படிப்போம் அப்படின்னு வரப்போ. அப்போ இதையும் நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ படிப்பேன் அப்படின்றது சரியான விடை. இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th சிறப்பு தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 153ல் இந்த படி என்ற வேர்ச்சொல்லை பேஸ் பண்ணி அங்கே எல்லா விதமான காலங்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த வினா அப்படின்றது வந்திருக்கு. அடுத்து சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க அப்படின்ற கேள்வி. இது நமக்கு நல்லாவே தெரியும். மீனா வான் 112க்கு பி 7th தமிழில் பேஜ் நம்பர் 114 இருக்கக்கூடியதாக இருக்குது. இது எல்லாமே ஃபுல் புக்கு. ஓகேங்களா. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியும் கூட. சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க. இதில் பை அப்படின்னா இளமை, மே அப்படின்னா அன்பு, வை அப்படின்னா என்னது புல், தூ அப்படின்னா உன். அப்போ ஆப்ஷன் டி 113க்கு டி ஆப்ஷன் 7th தமிழில் அதே 114வது பேஜில். அடுத்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்க பாருங்கள். ஒரே பேஜிலேருந்து 2 கேள்வி. பொதுவாக ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னாலுமே தமிழில் என்ன அப்படின்னா 2 வினாக்கள் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ 113க்கு டி வந்து சரியான விடை. அடுத்து 115 பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மறுமலர்ச்சி அப்படின்றது தான். எங்கே இருக்குது அப்படின்னா 10th தமிழில் பேஜ் நம்பர் 200வது பேஜில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இல்லை எவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மீட்டுருவாக்கம் அப்படின்றத ஆன்சராக போட்டிருப்பாங்க. மீட்டுருவாக்கம் இல்லை, மறுமலர்ச்சி அப்படின்றது தான் சரியான விடை. 114க்கு சி. அடுத்து பாருங்கள், பிழையான இணையை கண்டறிந்து எழுதுக. ஓகேங்களா. சரி, இது 8th தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 41 இருக்கக்கூடியதாக இருக்குது.
ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக, ஆயிரங்காலம்னா நீண்ட காலம், காணன்னா இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல், அதாவது தப்பிச்சு வரும், என்ன பண்ணுவான், வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கும். கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத ஒரு அதாவது கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது அதாவது அதை பண்ண முடியாத ஒரு செயலாக இருக்கும். ஆனால் அது அங்கே ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு இருக்குது. அப்போ 115க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ அப்படின்றதான் அதற்கான விடையாக இருக்குது. அடுத்து 116 சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதை நீங்கள் டைரெக்டாகவே எடுத்துருக்கலாம். உப்பு காய்ச்சுதல், உப்பு அப்படின்னு வரப்பயே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இக்கு வரணும், இந்த இடத்துலையும் வரணும். அப்போ டைரெக்டாகவே நம்ம பி ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் வருவோம். அடுத்து பாருங்கள், மலைப்பகுதி அப்படின்னு வரப்பயே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த இதுவும் எடுக்க மாட்டோம். அப்போ டைரெக்டாகவே டி மட்டும்தான் ஆன்சர். 116க்கு டெல்லி அப்படின்றதான். அடுத்து 117 தவறான இணையை கண்டறிக அப்படின்னா இது 11th ஓல்டு புக்கில் சிறப்பு தமிழ் சீராபுராணம் அப்படின்ற கான்செப்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது. நகம்னா மலை, பன்னகம்னா பாம்பு, கெந்தம் அப்படின்னா பற்கள். முரணி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மாறுபட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உடன்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 117க்கு ஏ அப்படின்றது சரியான விடை. அடுத்து 118 பார்ப்போம். இது எல்லா விதமான புத்தகத்துலேயும் இருக்கக்கூடியதாக இருக்குது. 10th புக்கில் இருந்து முல்லைப்பாட்டு அப்படின்றதும், 7th புக்கிலேருந்து நாலடியார்ன்றதும், அதே 10th புக்கிலேருந்து வெற்றி வேங்கை அப்படின்றதையும் எடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. முல்லைப்பாட்டு முள்ளு அப்படின்னாலுமே நெஞ்சாற்று படை. அப்போ 4 எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலுமே நீ என்ன பண்ண போகிற, ஆன்சர் எடுக்க போகிற. பட்டினப்பாலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி நெடும் பாட்டு. நாலடியார் அப்படின்னா வேளாண் வேதம். அது தெரிஞ்சால் கூட, உனக்கு வேளாண் வேதம் தெரிஞ்சால் கூட நீ என்ன பண்ணிடலாம், இதுக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம். வெற்றி வேர்க்கை, நெருந்தொகை, இது 10th புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, சரி ரைட். அடுத்து பொறுத்துக்க 119 பொறுத்துக்க வச்சுருக்காங்க. இதுவும் 10th புக்கில் இருக்கக்கூடியதும் 7th புக்கில் இருக்கக்கூடியது எடுத்திருக்காங்க. இதில் பன்மொழி புலவர் அப்படின்றது அப்பாத்துறையார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அப்போ சீல 2 அப்படின்னு வரப்போ இங்கே 2 இடம் மாட்டக்கூடியதாக இருக்குது. சொல்லின் செல்வர் அப்படின்ற அந்த ஒரு இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றா இருக்கும். அப்போ ராபிச்சேது பிள்ளை அப்படின்னு எடுத்தாலுமே ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான விடையாக இருக்கும். சொல்லின் செல்வர் அப்படின்றது புத்தகத்தில் இருக்குது, 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது நியூ புக்கில். பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாக்ஸில் 10th தமிழில் பேஜ் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்துருக்கலாம். ராபிச்சேது பிள்ளை தெரிஞ்சாலுமே இதுக்கான விடையை நம்ம எடுக்கக்கூடியதாக இருக்கும். 119க்கு ஏ. அடுத்த வினா பார்க்கலாம். பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். இதுவே ஒரு புக் பேக் கேள்வி தான். 12th தமிழில் பேஜ் நம்பர் 151 இருக்கக்கூடியதாக இருக்குது. 120க்கு பி ஆன்சர். அடுத்து 121 திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, குறிப்பிட்டவர். அப்போ குறிப்பிட்டவர்னா குமரில பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. 9th நியூ புக்கில் டேம் 1 3வது பேஜாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் எடிஷன் 2019 புக்கை பற்றி நான் சொல்கிறேன், அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் ஃபுல் புக் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் டேர்ம்லேயே வேறு டேர்ம் வச்சுருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 9th நியூ புக்கில் நமக்கு திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற லெசனில் இந்த கான்செப்ட் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பெரும் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th தமிழ் டேர்ம் 2 63வது பேஜில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ 122க்கு பி விடையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து தேவ துந்துபி, இது ஆல்ரெடியே நமக்கு டிஎன்பிசியினுடைய ஓல்டு கொஷினாக இருக்குது. இது 10th நியூ புக்கில் நிகழ்கலை அப்படின்னு வரக்கூடிய லெசனில் பேஜ் நம்பர் 129 இருக்குது. தேவ துந்துபி அந்த ஒரு கான்செப்ட், அந்த தெரிந்தால் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அதை ஆன்சராக எடுத்துக்கலாம். தேவராட்டம் அப்படின்றத அதுக்கு சரியான விடை. அப்போ 123க்கு சி அப்படின்றது. அடுத்து அண்ணாவை பேஸ் பண்ணி 2 கேள்வி இதில் கேட்டிருந்தாங்க. 2மே ஒரே இடத்துல இருந்து 3 கேள்வி கேட்டிருந்துருக்காங்க. 3ல் 2 கேள்வி 10th ஓல்டு தமிழ் புக்கில் 99 காஞ்சி அப்படின்றது அந்த பொங்கல் மடலை பற்றி முடியரசன் அவர்கள் எழுதியிருப்பார். அதில் இருக்கக்கூடிய இதோ தான் அப்படியே இருக்குது. புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையை இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம். இந்த தம்பிக்கு கடிதனாலுமே 2 பேர் தான் இங்கே ஆன்சர் வர போகிறாங்க. ஒன்று அண்ணா, இன்னொன்று மூவா.
அப்படி தெரிஞ்சிருந்தாலுமே மீதி 2 பேரை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ வரப்போ இவங்க 2 பேரில் ஒரு ஆன்சர் தான் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து பி ஆன்சர், அண்ணா அவர்கள் 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 125வது கேள்வி. இது வந்து பல முறை ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்வி. குமரி கண்ட நோய்க்கு குமரி கூடு அப்படின்னா இதில் குமரி என்பது எதை குறிப்பிடும் அப்படின்னா கற்றாழை அப்படின்றத குறிப்பிடும். 9th ஓல்டு புக்கு தமிழில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பெண்கள் தொடர்பான கேள்வி பொறுத்துக்க. இது 9th நியூ புக்கில் டேம் 2ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. பேஜ் நம்பர் 4 to 8 எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு சின்ன சின்ன மேட்ச் தான் ஃபாலோயிங் எடுத்திருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அப்படின்னு தெரிஞ்சாலுமே புற்றுநோய், அந்த ஒரே ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலுமே இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, மேட்ச் தான் ஃபாலோயிங் போட போகிறீங்க. மூலூர் ராமமூர்த்தம் அம்மையார் அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ரமாபாய் அப்படின்னா சமூக தன்னாளர். மலாலா அப்படின்னா பெண் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, 126க்கு சி. 127 என்ன அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஊருக்கும் பொருந்தும் ஆலவாயின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னா மதுரையை தான் சொல்கிறாங்க. இந்த 7th ஓல்டு புக்கில் 2nd டேர்மில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ மதுரை ஆலவாய் அப்படின்னா மதுரை. போன முறை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கல்வெட்டில் குறிப்பிடக்கூடிய மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மதுரை பகுதியை தான் அப்படி குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ வினாக்கள் அந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியாக எடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த லெசனை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அடுத்து பாருங்கள், ஆங்கிலேய அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு 7th நியூ புக் பேஜ் நம்பர் 58ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர், அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. மாப்போசிக்கும் பார்க்க மாட்டோம், ஜீவானந்தும் பார்க்க மாட்டோம், பெரியாரும் பார்க்க மாட்டோம். இப்போ முத்துராமலிங்க தேவர் அப்படின்றவர் இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்சராக இருக்கார். 128க்கு சி விடை அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து 129 இதுவும் பாருங்கள், இது இன்று இல்லை 1 அப்படின்னு வரணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. 1 நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரைக்கிறவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அதே கான்செப்ட் தான், தம்பி அப்படின்ற வார்த்தை வரப்பையே ஒன்று மூவா எடுக்கணும், அப்படி இல்லைன்னா அண்ணா எடுக்கணும். மீதி இருக்கிற 2 பேரையும் நம்ம கட்டாயமாக எடுக்க போகிறதில்ல. அப்போ அண்ணா அப்படின்றது ஆன்சர். இது அதே 10th ஓல்டு புக்கு அந்த காஞ்சி இதழில் எழுதியக்கூடிய அந்த பொங்கல் கட்டுரை தான், பேஜ் நம்பர் 94. அதே இடத்துலேருந்து 2 கேள்வி எடுத்திருக்காங்க. அடுத்து செஞ்சுரி மற்றும் நெமலிகோ புதிய வடிவுகளில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் தான். 9th டேர்ம் 1ல் 9th பேஜில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாவலர் மணி அப்படின்னாலுமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 8th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 25ல் கவிஞர் வாணிதாசன் அப்படின்றவர் தான். அடுத்து பார்ப்போம் 132. தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் குறித்து டேஷ் கூறினார் அப்படின்னா அனந்தரங்கன் நாட்குறிப்பு. இங்கே உனக்கு எதுவுமே தெரிய தேவையில்ல, அனந்தரங்கன் நாட்குறிப்புன்னு தெரிஞ்சாலுமே போதும். இதுக்கான ஆன்சரை எழுதிடலாம். ஓவிஎஸ் அவர்கள் 11th தமிழ் 2018 எடிஷன் 11th தமிழில் பேஜ் நம்பர் 142ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஃபுல் புக்கில் 10 இயல் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பரை நான் சொல்கிறேன். அடுத்து ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை அப்படின்னு வந்தாலுமே அறம் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையான ஒரு ஆப்ஷனே வச்சுட்டாங்க. 10th தமிழில் பேஜ் நம்பர் 206 133க்கு பியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆண்மையின் கூர்மை என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பகைவருக்கு உதவுதல். இது வந்து புக் பேக் கேள்வி. இதுவுமே இப்போ நம்ம பார்க்குற 4வது புக் பேக் கேள்வி 8th தமிழ் பேஜ் நம்பர் 189ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஒழுகல் கல் அப்படின்னு முடிஞ்சாலுமே அது என்னது தொழிற்பெயர், அது நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கான இலக்கணத்தை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். 135க்கு ஏ. இது வந்து 11th ஓல்டு புக்கில் திருக்குறளுக்கு பின்னாடி வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து திருக்குறளில் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னா தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் டேஷ் அப்படின்னு கொடுத்தாங்க. வன்மையில் எல்லாம் தலை. இது வந்து 10th ஓல்டு புக்கு திருக்குறளில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த 137 கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் என்ன அப்படின்னா அது 10th தமிழ் பேஜ் நம்பர்
138 நியூ புக்கில் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை அப்படின்றது தான். அப்போ கும்பகர்ணனை எழுப்பக்கூடிய ஓசை என்னது? உலக்கையால் அடிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 12th நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி பேஜ் நம்பர் 123 இருக்கக்கூடியது 138. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக அப்படின்னா, யாதனன் வாய் நிறை கொண்ட வலிம்புதேப்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் அப்படின்றது என்ன அப்படின்னா மெய்ப்படிமம். படிமத்தை பேஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. இது மெய்ப்படிமம் புத்தகத்தில் எப்படி இருக்கோ அது அப்படியே கேட்டிருக்காங்க. அகநானூறு நூலில் 391:11 12வது அடி அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடலை தெரிவு செய்தவர் யார்? இது வந்து புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பலமுறை கேட்டாங்க. சோழன் நல்லூரித்தினார். நல்லந்தோனார் அப்படின்னு வரப்போ கலித்தொகையை தொகுத்தவர் அது நம்ம பார்த்துருப்போம். நெய்தல் திலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ இவர் இளம்நாகனார் இதெல்லாம் புத்தகத்தில் இருக்காங்க, ஆனால் இவங்களாம் ஆன்சர் இல்லை. சோழன் நல்லூரித்தினார் அப்படின்றவர் தான். சிதல்வர் எச்சொல் இது வந்து ஈஓ எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 11th தமிழில் 58 பேஜில் இருக்குது. ஃபுல் புக் அந்த 10 இயலில் இருக்கக்கூடியதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பாகை அப்படின்றது. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருந்தாலுமே நம்மளால் எத்தனை கேள்வி அடிக்க முடியும் அப்படின்றத பாருங்கள். அடுத்த சீராபுராணம் இவருடைய உதவினால் நிறைவு பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே வள்ளல் சீதாக்கு அது இல்லை. அப்போ அபுல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உனக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நீ எதுவுமே எடுக்க மாட்டேன். இது எல்லாம் அப்துல்னு இருக்குது. அபுல்னு தெரிஞ்சிருந்தாலுமே நீ என்ன பண்ண போகிற? இதுதான் ஆன்சர் எடுக்க போகிற. இப்போ 141க்கு டி. இது 11th தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 147 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th ஓல்டு புக்லேயும் இதோட கான்செப்ட் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 142 2 அடி கொண்ட எதுகையால் தொடுக்கப்பட்டும் செய்யுள் வகை கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். 9th தமிழில் டேர்ம் 1 11வது பேஜில் இருக்கக்கூடியதாக இருக்குது. தமிழ் விடு தூது அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த கான்செப்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 143 என்ன அப்படின்னா 9th ஓல்டு புக்கில் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. முத்தொள்ளாயிரமோட கான்செப்ட் வரக்கூடியதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படின்னா விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்றது. இப்போ அது தெரிஞ்சாலுமே நீ என்ன பண்ண போகிறதில்ல, பி ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் எடுக்க போகிறதில்ல. அப்போ மீதி இருக்கிறது சி. துளை அப்படின்னா துலாக்கோல். அப்போ இது தெரிந்தாலுமே வேலை முடிஞ்சிச்சு. கனல்னா நெருப்பு. கனல்னா என்னது? நெருப்பு. களிறு அப்படின்னா யானை. மறுப்பு அப்படின்னா தந்தம். இப்போ 9th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்குது. 143க்கு ஏ. அடுத்து கீர்த்தனை என்பது டேஷ் வகை ஒன்று அப்படின்னா இது 12th சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய கான்செப்ட். சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 144க்கு டி. 145 தெம்மாங்கு பிரித்து எழுதுக அப்படின்னா 9th டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 38 இருக்குது. தென் கூட்டல் பாங்கு. அப்போ 145க்கு ஏ ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 146 சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய சித்தர்கள்லேருந்து நமக்கு கேள்விகள் வந்திருக்கு. சிறப்பு தமிழ்லேருந்து என்னென்ன கேள்விகளோ அதை நம்ம விளக்கமாக டீட்டெயில்டாக பார்ப்போம் தனி ஒரு வீடியோ பதிவில். இதில் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தார் உணர்வடைந்து போற்றீரோ. இப்பாடலுக்கு இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் அப்படின்றவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. 12th சிறப்பு தமிழில் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது நியூ புக்கில். அடுத்த திருப்பல்லாண்டை பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார். இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா 12th சிறப்பு தமிழில் இருக்குது. சைவ வைணவங்களை பற்றி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் குறிப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பேஜை மட்டுமே நம்ம பார்த்துட்டா கூட வைணவர்களில் இருக்கக்கூடிய ஆன்சரை நம்மளால் தெளிவாக எடுக்க முடியும். அடுத்ததாக பாருங்கள், தருமர் அப்பர் வாசிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். யார்? திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 155 அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வரி. ஓகேங்களா? 10th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 55. அப்போ 148க்கு ஏ அப்படின்றது ஆன்சர். அடுத்த தமிழ் 3000 இதெல்லாம் பல முறை டிஎன்பிசியில் கேட்டு போர் அடிக்கப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னா இந்த கேள்வியை சொல்லலாம். யார் அப்படின்னா திருமூலர். 8th தமிழில் பேஜ் நம்பர் 169 அந்த ஃபுல் புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், காரிகை கற்று கவி பாடுதலும் பேரிகை கொட்டு பிழைப்பது போல் இத்தொடர் உணர்த்துவது என்ன அப்படின்னா கவிதை எழுதுவது அரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இது 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 136 இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ 150க்கு பி அப்படின்றது ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள், ஆகுபெயர். இது என்ன அப்படின்னா 12th ஓல்டு சிறப்பு தமிழில் பேஜ் புக் பேக்கு 249 இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆகுபெயர் பயன்படுத்தாத பழமொழியை தேர்வு செய்க. இது 5வது புக் பேக் கேள்வி. ஓகேங்களா?
5இல் வளையாதது 50இல் வளையுமா? 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இப்போ 5இல் வளையாதது 50இல் வளையுமா? இது வந்து ஆகுபெயரில் பயன்படுத்தாத பழமொழியான்னு கேட்டால் இல்லை, பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அப்போ 4ம் 2ம் டைரெக்டாக 4 2ன்ற அந்த நம்பரை குறிக்கல, அந்த நூட்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னா ஆலமரத்தை வேலையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுவும் இல்லை. அப்போ 4ம் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. அப்போ 151க்கு டி அப்படின்றது ஆன்சர். 12th சிறப்பு தமிழில் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 249 புக் பேக்காக இருக்குது. அடுத்து பாருங்கள், பன்னரும் கொங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகையினுடைய வகை. இந்த எதுகையிலிருந்து நமக்கு எப்பயுமே எதுகை மோனையிலிருந்து கேள்விகள் கட்டாயமும் வருது. பொழிப்பு மூனைனா என்ன, ஒருமு மூனைனா என்ன? இங்கே பாருங்கள், எதுகைன்னா 2வது எடுத்து பார்க்க போகிறோம். அப்போ 1 மற்றும் 3ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பொழிப்பு மூனை அப்படின்றது இந்த கான்செப்டை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 9th ஓல்டு புக்கில் டேர்ம் 3ல் 73ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு தனி வீடியோ பதிவாகவே நம்ம பதிவிடுவோம், கவலைப்படாதீங்க. 152. அடுத்து பாருங்கள் 153. இது வந்து நமக்கு அப்படியே புக்கில் இருக்கக்கூடியதாகவே இருக்குங்க. ஆனால் இந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்குது. எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தன்வினை வாக்கியம். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இறைவனே தான் நீங்கிறாரு. அப்போ தன்னை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல செய்வினை அப்படின்றது வராது. பேஜ் நம்பர் 123ல் இருக்கக்கூடியதாக இருக்குது 10th புக்கில். அடுத்து பாருங்கள், மறுபடியும் அடுத்தடுத்த கேள்விகள் அப்படியே வாக்கியத்திலேருந்தே வருது பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். நான் திடலில் ஓடுன்னா நான் தான் ஓடுறேன். அப்போ தன்னை பற்றி குறிப்பிடக்கூடியதான். அப்போ தன்வினை வாக்கியம். 9th தமிழ் புக்கு டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 29ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே கட்டளை வர போகிறதில்ல, வினையச்சமும் வர போகிறதில்ல. செய்வினையை யாராவது எடுத்திருந்தால் அது தவறான ஒன்று. அடுத்து பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியான தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை அப்படின்றது என்ன அப்படின்னா பொருள் மாறாத எதிர்மறை தொடர். செய்தியும் இல்லை, கட்டளையும் இல்லை. இதில் யாராவது ஆன்சர் எடுத்தால் எதிர்மறை தொடர்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பொருளே மாறாமல் வந்திருக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து புத்தகத்தில் இல்லை, 10th ஓல்டு புக்கில் இதுக்கான கான்செப்டை சொல்லியிருக்காங்க. 9th புக்கில் இருக்குது, ஆனால் இந்த சென்டென்ஸில் இல்லை. அது உடன்பட்டு தொடரும் எதிர்மறை தொடரும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ 155க்கு சி அப்படின்றது ஆன்சர். அடுத்து பாருங்கள், இன்னொரு புக் பேக், 6வது புக் பேக்கு. வஞ்சி தலைக்குரிய சீர் எது அப்படின்னா இது வந்து 12th சிறப்பு தமிழில் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கு. தேமாங்கனி மற்றும் புளிமாங்காய். அப்போ 156க்கு பி தான் விடையாக இருக்குது. இதற்கான விளக்கங்கள்லாம் நம்ம பொறுமையான அடுத்தடுத்த வீடியோ பதிவில் கொடுப்போம், ஏன்னா டைம் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம இந்த கான்செப்டை முடிக்கணும். அடுத்து பாருங்கள், சொல்லினுடைய வகைகளை தெரிவு செய்க. வெண்மை அப்படின்றது என்ன அப்படின்னா வண்ண பண்பு பெயரை சொல்லக்கூடியதாக இருக்குது. இது வந்து 9th செகண்ட் டேர்மு ஓல்டு புக்கில் அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்கும், வண்ணப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெண்மை அப்படின்றது 157க்கு சி ஆன்சர் அப்படின்றது. அடுத்ததாக பாருங்கள், வஞ்சி விருத்தம் என்பது இதுவும் 12th சிறப்பு தமிழ்லேருந்து கேட்கப்பட்டது. ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 240ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. வஞ்சி விருத்தம் என்பது என்னன்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. அப்போ சிந்தடி அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்தினாலுமே இங்கே ஆன்சர் எடுத்துக்கலாம். 158க்கு பி. அடுத்து 159. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. 6th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 68ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த காக்கா கோ வரிசை தெரிஞ்சால் போதும். அப்போ கா வரிசை அப்படி தான், அதுதான் முன்னாடி வரும். அப்போ நீ வர்றது வராது. மீதி இருக்கிற 3 ஆப்ஷனில் ஒன்று தான் நமக்கு ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து நம்ம பார்ப்போம். நான் நீ ஓகே. பா பூ. அப்போ இங்கே பாருங்கள், பா ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் தான் பூ வரும். அப்போ அதை எடுத்தாலுமே மீதி 2 எடுக்கப்பட்டோம். அப்போ 159க்கு பி ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள், 160. வினையச்சத்தை கண்டறி. வினையச்சம் கண்டறி அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா 10th நியூ புக்கு பேஜ் நம்பர் 123ல் ஓடி அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். ஓடினான் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முடியக்கூடியதாக இருக்குது. ஓடும் அப்படின்னா நடக்கக்கூடியதாக இருக்குது. ஓடிய ஆவல் வரக்கூடியதாக இருக்குது, பெயரச்சமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஓடி என்பது தான் இதற்கான சரியான விடை. இதுவுமே 10th புக்கில் பேஜ் நம்பர் 123ல் இருக்குது. ஆல்ரெடி பேஜ் நம்பர் 123ல் நம்ம எவ்வகை வாக்கியம்ன்ற கான்செப்டை பார்த்துருப்போம். அப்போ ஒரே பேஜிலேருந்து வினாக்கள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. வினை முற்றை தெரிவு செய்க. அப்போ அந்த சென்டென்ஸ் என்ன ஆகணும், முடியக்கூடியதாக இருக்கணும். வா என்பதனுடைய வினைமுற்று. இந்த 9th டேர்ம் 1 பேஜ் நம்பர் 29ல் ஃபஸ்ட்டு 2019 எடிஷனில் இருக்கக்கூடியதாக இருக்குது.
வந்தான் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடையாக இருக்குது. அடுத்து 162 ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிக்க. மாறி அப்படின்னா மழைன்னு தெரியும். அப்போ அந்த கான்செப்ட் எடுத்தாலுமே இங்கே எதுவுமே எடுக்க மாட்டோம். இதற்கான பொருள் எங்கே இருக்குது அப்படின்னா 7th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 148 அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 162க்கு சி அப்படின்றது ஆன்சர். ஓகே, அடுத்து ஒளி வேறுபாடு, மறுபடியும் ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 44 அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்குது. அலை அப்படின்னா புற்று அப்படின்ற அந்த ஒரு இது தெரிஞ்சாலுமே போதும். அப்படி இல்லைனா கலைனா என்னது நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே போதும். இலைனா இலைத்தல். அப்போ இதுக்கான ஆன்சர்னா அது 163க்கு சி அப்படின்றது தான் ஆன்சர். இது 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 44 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்கு 11th தமிழ்லேயும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நியூ புக்லேயே இந்த கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 164 டெலிகேட் அப்படின்றது இது 12th ஓல்டு புக்கில் தான் இருக்குது தமிழில். அப்படின்னா என்ன அப்படின்னா பேராளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ 164க்கு பி ஆன்சர். 165 என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா வினையாளனையும் பெயரை கொண்டு எழுத. அரைத்தல் தள்ளுன்னு வந்தால் தொழிற்பெயரில் வந்தால் அரையும் வரவே வராது. அரைந்த வருது, அதுவும் வராது. அப்போ அரைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ 165க்கு சி ஆன்சர். இது புத்தகத்தில் இல்லை. அடுத்து இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல்? இரவு பகல் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இரவுக்கு ஆப்போசிட்டு பகல். தன்மை வெண்மை கரெக்டு. விருப்பு வெறுப்பு. அகலாது போகாது. அகலாது போகாதுன்னா என்னது போகாமல் இருக்கக்கூடியது. அகலாதுன்னா அதுவும் போகாமல் இருக்கக்கூடியது. அப்போ அதுதான் தவறான ஒரு விடை. இப்போ 166க்கு பி. அடுத்து சரியாக பிரித்து எழுது சொல்லை எழுதுக. அஞ்சிலோதி அப்படின்றது 12th ஓல்டு புக்கு 500 இருக்கக்கூடியதாக இருக்குது. இது பேஜ் நம்பர்லாம் ஆக்சிலேஷன் ஆகுன்றதுனால அந்த நான் டாப்பிக்கை சொல்கிறேன். 12th ஓல்டு தமிழ் புக்கில் 500 பாடலில் வரக்கூடியதாக இருக்குது. கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா இதுக்கு சரியான விடை. அடுத்து பின்வரும் சொல்லின் சரியான பிரித்து எழுதும் முறையினை எடுத்து எழுதுக. புதிய விழா அப்படின்றது இது 11th ஓல்டு புக் அகநானூரில் அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்குது. கூட்டல் பொதி கூட்டல் அவிழா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்குது. இப்போ 3 சீராக பிரியும் தெரிஞ்சாலுமே நம்ம எதை எடுக்க மாட்டோம் அப்படின்னா பிஏ எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அந்த பொதி தனியாக பிரியும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்ம எதை எடுக்க மாட்டோம்? ஏவை எடுக்க மாட்டோம். அப்போ சி ஆப்ஷன், டி ஆப்ஷன். இங்கே அவிழா ஆ. ஓகேங்களா? 168க்கு டி. 169 இது அப்படியே புக் பேக்கு. கிட்டத்தட்ட எத்தனையாவது புக் பேக்கு? 8வது 9வது புக் பேக்கை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 10 கேள்வி புக் பேக்குனால் அப்போ பார்த்துக்கோங்க. இது 9th புக்கில் அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்குது. பேஜ் நம்பர் 48 டேர்ம் 2ல். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 8 இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 171வது கேள்வி. ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்று தொடராக எழுதிய இதழ் என்ன அப்படின்னா ஆனந்த விகடன் அப்படின்ற இதழ் 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 9 இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 172 தமிழ் கட்டுரையின் வழியாக உயர்தனி செம்மொழி. உயர்தனி செம்மொழினாலுமே யார்? பரிதிமார் கலைஞர் அப்படின்றது தெரியணும். இது 12th நியூ புக்லேயும் இருக்குது. 10th ஓல்டு புக்கில் பரிதிமார் கலைஞர் சம்மந்தமான ஒரு லெசனை கொடுத்துருப்பாங்க. 12th தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 69 இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 173 வழக்கறிஞராக பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி. 9th தமிழ் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 32 இருக்கக்கூடியதாக இருக்கார். அடுத்து பாருங்கள், இது ஒரு மேட்ச் தான் ஃபாலோவிங்க. காந்திய கவிஞர் அப்படின்னா நமக்கு யாரும் தெரியும்? நாமக்கல் கவிஞர் அப்படின்னு தெரியும். அந்த ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலுமே இந்த ஆப்ஷனுக்கு நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ 174க்கு ஏ. நேர விரயத்தின் காரணமாக விரைவாக சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பிசிராந்தியார் என்னும் நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். இது எங்கே இருக்குது அப்படின்னா 7th தமிழ் பேஜ் நம்பர் 101 இருக்கக்கூடியதாக இருக்குது நியூ புக்கில். அடுத்து உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தகசாலைக்கு தர வேண்டும் அப்படின்றது 9th தமிழில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 40 இருக்கக்கூடியதாக இருக்குது. யார் அப்படின்னா அண்ணா. 176க்கு பி. அப்போ அண்ணாவிலேருந்து 3 வினாக்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஓல்டு புக்கில் டேர்ம் 3ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. யார் அப்படின்னா தேவநாய பாவனர் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆன்சர் 177க்கு சி. அடுத்து ஓல்டு புக்கு 10th ஒரு கேள்வி. 199 ராபி சேது பிள்ளை இதற்கான விடையாக இருக்கார்.
சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, நதியின் பெருமையிலேயோ சோழவள சோறுடைத்து என்று கவிகள் புகழாராயினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது. 178க்கு டி ஆன்சர். அடுத்து பாருங்கள் 179, இதுவும் 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 15 இருக்கக்கூடியதாக இருக்குது. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அடிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,350. சரி, உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ள சங்க இலக்கியங்கள் அப்படி தான். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழியில் உள்ளன அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இல்லைன்னு வந்திருந்தால் சரி. அப்போ 3 மட்டும் தவறு. 3 மட்டும் தவறு எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 2 சரி, 3 தவறு. அப்போ 179க்கு ஏ. மேடை பேச்சுக்கள் எத்தனை நடைகளை கொண்டது? அப்போ நடைகள்னு கேட்டால் 11th சிறப்பு தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது. பேச்சுக்கலை அப்படின்ற லெசனில் 5 நடைகளை கொண்டது. அதற்கான விளக்கங்களை நான் பொறுமையாக அடுத்த வீடியோ பதிவில் நான் தரேன். தமிழ் 181, தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னா முதல் தலைமுறையை சார்ந்தது. ஆல்ரெடி குரூப் 4 இந்த இடத்துலேருந்து கேள்வி வச்சுருந்தாங்க. 11th சிறப்பு தமிழில் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 32 இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆல்ரெடி நிகழ்களில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. கரகாட்டத்தினுடைய துணையாட்டமாக ஆடப்படக்கூடியது என்ன அப்படின்னா மயிலாட்டம். பேஜ் நம்பர் 10th நியூ புக்கில் 129 இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 183, இது எல்லாமே உரைநடை நூலாக இருக்குது. திருவிகாவினுடைய இந்த மனுமுறை கண்ட வாசகம் மட்டும் யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய நூல்ன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓல்டு புக்கில் 9th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து விளக்குகள் பல தந்த ஒளிகள் என்ற நூலின, இதை நம்ம 6th டேர்ம் 1ல் 65வது பேஜில் பார்க்கலாம். லில்லியன் வாட்சன் அப்படின்றவர். ஓட்ஸ் ஒட்டும் வர போகிறதில்ல, கீட்ஸும் வர போகிறதில்ல, நேரும் வர போகிறதில்ல. தெரியலனா கூட நீ என்ன தான் எடுத்துருப்பீங்க. 184க்கு பி தான் ஆன்சர் எடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 185, உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி கூறும் முதல் புதினம் என்ன அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. சிங்காரம் அவர்கள் எழுதியது. ஆல்ரெடி குரூப் 4 ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 2 சிங்காரத்தை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ 10th தமிழ் பேஜ் நம்பர் 39 இருக்கக்கூடியதாக இருக்குது நியூ புக்கில். தமிழ் நாடக கலையின் பெர்னாட்டி ஷா என்று அறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டது. இது 9th நியூ புக்கில் இருக்குது. இருந்தாலும் அது யார் சொன்னாங்க அப்படின்றது இல்லை, நேர்கூற்று அயற்கூற்று வாக்கியத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இது 9th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 30 இருக்கக்கூடியதாக இருக்குது. கல்கி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ 186க்கு சி ஆன்சர். அடுத்து 187, புறப்பொருள் திணையினுடைய பெயரை கொண்டுள்ளது. அப்போ திணைன்னு வரப்பயே நம்ம 4 அடியார் எடுக்க மாட்டோம், பழமொழின்னு எடுக்க மாட்டோம். காஞ்சி திணை அப்படின்றத பார்ப்போமா. காஞ்சினா நிலையாமை, அப்போ முதுமொழி காஞ்சி அப்படின்றது அதுக்கான விடையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ 187க்கு முதுமொழி காஞ்சி, பி ஆன்சர். அடுத்து வெண்குடை இலக்கண குறிப்பு, இது 9th தமிழ் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 10 இருக்கக்கூடியதாக இருக்குது. பண்பு தொகை அப்படின்றத அதற்கு சரியான விடை. 188க்கு டி. திரிகடுகம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார்? நல்லாதானார் அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்பர் இளங்கோவடிகள் கண்டிப்பாக எடுக்க முடியல. கணித மேதையாவையர் வேணால் எடுக்கலாம், ஆனால் கணித மேதையாவையரை நம்ம இந்த நூலுக்கு எடுக்க மாட்டோம். திணைமாலை 150 அதுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 7th செகண்ட் டேர்ம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து சிங்கிவேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னா குகன். இது 10th ஓல்டு புக்கு தமிழில் பேஜ் நம்பர் 58 இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே கம்பராமாயணத்திலிருந்து அடுத்த கேள்வி, அனகன் என்னும் சொல்லினுடைய பெயர் யாரை குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமனை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ ராமனை குறிப்பிட 12th தமிழில் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 55 இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ 191க்கு பி ஆன்சர். அடுத்து யாழினுடைய வகைகள், இது 7th தமிழ் ஃபுல் புக்கில் 109 இருக்குது. அதுவும் இல்லாமல் 12th பார்க்குறப்பையும் 4 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல 5 அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கிறது டிஎன்பிசியினுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஏ தான் ஆன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4. அடுத்து 193, குடிமக்கள் காப்பியம் என்பது சிலப்பதிகாரம் அப்படின்றது. இது 6th புக்லேயும் இருக்குது நியூ புக்கில். அது இல்லாமல் 10th புக்லேயும் இருக்குது, 12th புக்லேயும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 194, பேரெரும் தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரால் என போல் மறித்து காட்ட பயின்று வரக்கூடிய அணி தற்குறிப்பேற்ற அணி. 10th தமிழில் பேஜ் நம்பர் 221 இருக்கக்கூடியதாக இருக்குது. உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை. 11th தமிழ் நியூ புக்கில் ஃபுல் புக்கில் அந்த 10 147 இருக்கக்கூடியதாக இருக்குது. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 82 இருக்கக்கூடியதாக இருக்குது.
அடுத்து 177 இரட்டுற மொழிதல் அணியினுடைய வேறு பெயர் ஸ்லேடை அணி. இது 10th தமிழ் பேஜ் நம்பர் 10ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 8th புக்கில் தனியாகவே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டும் இருக்குது நியூ புக்கில். மனோன்மணியத்தில் வரக்கூடிய கிளைக்கதை என்ன அப்படின்னா சரிதம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரணும். சிவகாமியினுடைய வரலாறு இல்லை, சிவகாமியினுடைய செல்வம் இல்லை. 11th தமிழ் ஃபுல் புக் அந்த 10 இயலில் பேஜ் நம்பர் 253ல் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ரகசிய வழி என்னும் நூலை தழுவி சுந்தரர் மனோன்மணிய நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. 11th தமிழில் அதே 253 பேஜில் இருக்கக்கூடியதாக இருக்குது ஃபுல் புக்கில். 200வது கேள்வி. உலகம் நிலை பெற்றது என சித்தர் இது வந்து 12th சிறப்பு தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ தமிழில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 200 கேள்விக்குமான விடையும் நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான விளக்கங்களை நாங்கள் பொறுமையாக தரோம். மறக்காமல் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.